இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த புதிய நாளை கொடையாக ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். நன்றி கூறுவோம். பிரியமானவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற உன்னதமான மன்னா மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1-12 முடிய பகுதிகள். இதோ இந்த பகுதியிலே பேறு பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசுவினுடைய மலை பொழிவை தான் இந்த பகுதியை நாம் தியானிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நற்செய்திக்குள் செல்வதற்கு முன்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவை மரியா திரு அவையின் அன்னை என்ற நினைவு நாளை சிறப்பாக கொண்டாடுகிறது. இந்த அன்னை மரியாள் திரு அவைக்கு ஒரு அன்னையாகவே இருக்கிறார். தாய் திரு அவை என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? அந்த தாய் என்றால் அன்னை மரியாள் நமக்கு தாயாக, இந்த திரு அவைக்கு தாயாக இருக்கிறாள் என்ற ஒரு பெரிய விழாவை இன்று சிறப்பாக நம்முடைய தாயாம் திரு அவை கொண்டாடுகிறது. இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பேறு பெற்றவர்களாக வாழ்ந்தார்கள். தன் சுயநலத்துக்காக அல்ல, தன்னுடைய குடும்பத்திற்காக அல்ல, பொது நலத்திற்காக, தன்னுடைய பிள்ளைகள் அனைவரும் வாழ வேண்டும், எல்லா மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தாய் திரு அவையிலே மிகப்பெரிய ஒரு தாயாக இருந்து திரு அவையையும் நடத்துகிறார்கள், உலகத்தையும் இறைவன் பாதம் கொண்டு சொல்லுகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட தாய் நமக்கு திரு அவையின் தாய் மட்டுமல்ல, நமக்கும் தாயாக அன்னையாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை உள்வாங்கியவர்களாக அன்னைக்கு பெருமை சேர்ப்போம். அன்னை மூலமாக இயேசுவை நாம் அணுகி செல்லுவோம். பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த சிறப்பாக திருப்பாடலிலே ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடல் 34 நாம் படிக்கிறோம். அது இன்று சிறப்பாக திருப்பாடலாக திரு அவையானது கொடுத்திருக்கிறது. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பார்க்க வேண்டும். அப்படியே நம்ம பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. எப்படி அவர் எனக்கு இனிமையானவர், உண்மையானவர், அன்பானவர் என்று அவரோடு இருந்து பயணித்தால்தான் அந்த சுவை நமக்கு தெரியும் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் தெளிவாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நற்செய்திக்குள் செல்லும் பொழுது பேறு பெற்றவர்கள் இயேசு மலை மீது ஏறி தன்னுடைய சீடர்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கிறார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் அடைவர் என்று சொல்லி இந்த பேறு பெற்றவர் யார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எளிமையாக வாழ்வது, அன்பாக இருப்பது, அமைதியாக இருப்பது தான் கடவுள் விரும்புகிறார். பேறு பெற்றவர் அப்படின்னு சொன்னாக்கா, நான் வசதி வாய்ப்புகளோடு காரு பங்களா எனக்கு எல்லாமே இருக்கிறது, நான் ரொம்ப வசதியா இருக்கிறேன், நான் பேறு பெற்று விட்டேன் என்று வாழ்வு அல்ல. அந்த கொடைகளை, புதுமைகளை, அந்த அற்புதங்களை அனுபவித்த நாம் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலுமே நாம் பேறு பெற்றவர்களாகவே மாறுகிறோம். எனவே நமது கிறிஸ்துவ வாழ்வு என்றாலே ஏழை எளியவர்களை கண்டு அவர்கள் மீது இரக்கம் கொள்வது, தேவையில் இருப்பவர்களை நாடி சென்று உதவி செய்வது, பிறருடைய பெயரை கெடுக்காமல் இருப்பது, அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்வது, இப்படிப்பட்ட நல்ல ஒரு பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்கிற பொழுது, இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது நாம் பேறு பெற்ற மனிதர்களாகவே வாழ்கிறோம். இந்த பேறு பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னாலே நான் எனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக வாழ வேண்டும், மற்றவர்களுக்காக என்னால் முடிந்தவரை பணி செய்ய வேண்டும் என்பதுதான் பேரு. இதைத்தான் நான் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக செய்தார். தனக்கென்று எதுவும் செய்யவில்லை, தனது குடும்பத்திற்கென்று எதுவும் செய்யவில்லை. எனக்கு இதெல்லாம் வந்துருச்சு, பேரு புகழ் வந்துருச்சு, நான் ஒரு பெரிய பட்டத்தை வச்சு நான் வாழ்ந்துறேன்னு வாழல. மக்களுக்காகவே வாழ்கிறார். மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிறார், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார், அவர்களோடு பயணிக்கிறார், அவர்களோடு உணவு உண்ணுகிறார், பாவங்களை மன்னிக்கிறார், இறந்தவர்களுக்கு உயிர்ப்பை கொடுக்கிறார். இதுதான் அவர் இயேசு செய்த ஒரு பேறு பெற்ற வாழ்வு. அப்படிப்பட்ட பேறு பெற்ற மக்களாக நாம் ஒவ்வொருவருமே வாழ வேண்டும் என்றுதான் இன்று நம்முடைய தாயாம் திரு அவை விரும்புகிறது. அதற்கான ஒரு அழைப்பை இன்றைய மன்னாவின் மூலமாக கொடுக்கிறது. எனவே பிரியமானவர்களே, ஒரு சிறிய நிகழ்வு. ஒரு பங்குல ஒரு பெரிய மனுஷன் போயிட்டு பெரியவர் போய் கேட்கிறார், ஏன் ஃபாதர், வந்த புதுசுல நீங்க ரொம்ப எளிமையா தானே இருந்தீங்க,
இப்போனா திடீர்னு கார் வாங்கிட்டீங்க, ரொம்ப புது புது பிராண்டட் ஷர்ட்டாக போடுறீங்க, எங்கே போனாலும் ரொம்ப கெத்தாக இருக்கிறீங்க, கூலிங் கிளாஸ் போட்டிருக்கீங்க. ஏன் ஃபாதர் இப்படி ஒரு வாழ்க்கை? ஏன்பா என்னை பற்றி உனக்கு தெரியாதா? எனக்குரிய 40 வருஷமா ஒன்றுமில்லாமல் ஏழையாக இருந்தேன், கஷ்டப்பட்டேன். இந்த சமையல இருந்து ஒன்றுமே நான் அனுபவிக்கலை. இப்போ கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறார், நான் அனுபவிப்பேன்ல, சொந்தமாக கொண்டாடுவேன்ல. இது கூட நான் கொண்டாடல, அப்புறம் என்ன ஒரு குருத்துவ வாழ்வு அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த பெரியவர் சொல்கிறாராம், ஏன் ஃபாதர், கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இப்படிலாம் வாழ்ந்துட்டு ஆடவரமாக இருக்கிறீங்களே, இதே நீங்கள் பணி செய்கிற பங்குல குடிசில் இருக்கிறாங்க, சாப்பிடாம இல்லாமல் இருக்கிறாங்க, அவர்கள் வாழ்க்கையை உயர்த்த நீங்கள் இதையெல்லாம் பகிர்ந்து கொண்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது அவரால் எதுவுமே பேச முடியவில்லையாம். பிரியமானவர்கள், இப்படித்தான் நாம் பேறு பெற்ற வாழ்க்கை மகிழ்ச்சியா வாழ்றேன் அப்படின்னா கடவுள் எனக்கு கொடுத்துட்டார், அதை வச்சு நான் மட்டும் வாழ்வேன் அப்படி இல்லை. என்னை சார்ந்தவர்களும் அந்த பேறு பெற்ற வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அதை நான் கொடுக்கிற பொழுது, பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது, தாராளமாக உதவி செய்கிற பொழுதுதான் எனக்கு அந்த பேறு பெற்ற வாழ்வு கிடைக்கிறது. அன்னை மரியாள் இதைத்தான் செய்தார்கள். இன்னைக்கு அன்னை மரியாள் நம்முடைய திரு அவையினுடைய அன்னையாக இருக்கிறார்கள் என்றால் இந்த திரு அவையையே பேறு பெற்ற கன்னியாக, மரியாவாக, தாயாக அவர்கள் வழி நடத்துகிறார்கள். அதற்காகத்தான் பிரியமானவர்களே, ஏதோ சிறப்பாக என்னுடைய வாழ்க்கையில இன்று நான் பேறு பெற்ற வாழ்க்கை, இந்த மழைப்பொழிவு எல்லாருக்குமே தெரியும், நல்லா தெரியும். நான் எப்படி இருந்தால் கடவுள் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்பது தெரியும். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு இன்று ஒரு சில முயற்சிகள் எடுத்து நல்ல மனிதர்களாக வாழ முயற்சிப்போம். கண்களை மூடி இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். அன்பு தெய்வமே, இதோ சிறப்பாக இந்த புதிய நாளிலே மரியா திரு அவையின் அன்னை என்ற திருவிழாவை நினைவு கூர்ந்து நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த திரு அவை இன்றும் தோய்வுறாமல் இருக்கிறது என்றால் இந்த அன்னை பாதுகாப்பாக இருக்கிறார்கள், அரணாக இருக்கிறார்கள், இயேசுவிடத்தில் பரிந்து பேசுகிறார்கள். அதனால் தான் திரு அவையில இவ்வளவு வளர்ச்சிகளை நாங்கள் அனுபவிக்கிறோம். அன்பு தெய்வமே, இதோ சிறப்பாக இன்றைய நற்செய்தியிலே மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1-12 முதலிய பகுதிகளிலே மழைப்பொழிவை படிக்கிறோம், தியானிக்கிறோம். நாங்கள் பேறு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த பேறு பெற்ற வாழ்வு சுயநலத்துக்காக அல்ல, பிற நலத்துக்காக என்று புரிந்து கொண்டு வாழ எங்கள் காற்றிருக்கணும். அன்பு தெய்வமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுமே உமது பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு அவர்களை வழிநடத்தும். மனதில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், குழப்பங்கள் நீங்க அவர்கள் மகிழ்ந்திருக்க கிருபை செய்வீராக. குடும்பத்தை சோதிக்கிற, சோர்வுகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத அந்தகார சக்தியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. பொல்லாருடைய பார்வையிலிருந்து, பொல்லாருடைய வஞ்சக சேர்ந்து அவர்களுக்கு மீட்பை கொடுப்பீராக. இன்னும் ஆண்டவரே, சண்டை சச்சரவுகள், நிம்மதி இல்லாத சூழ்நிலை, இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சந்திக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ தொட்டு ஆசீர்வதிக்க நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கிக் கொள்ளும், வழி நடத்தும், அவர்களோடு இருந்து ஆவியால் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.